ஒட்டுமொத்த தமிழகமே ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்த ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கஸ்டோடியல் டார்ச்சர் அண்ட் மரணம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தண்டனை பெற்றுத் தருவோம் அப்படின்னாங்க. ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்கிறதே தவிர காட்சிகள் அப்படியே தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அதெல்லாம் மறந்துட்டு நாம் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை எழுப்பாமல் நாம் விஜய் வராரா, விஜய் அரசியலுக்கு வந்தது சரியா இல்லையா அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ளே போயிட்டோமா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் புதிதாக ஒரு அணி வரும்போது, புதிதாக ஒரு கட்சி வரும்போது மக்களும் இளைஞர்களும் ஏன் அதை நாடி போகிறாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா, ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி மக்களை கைவிட்டு விட்டார்கள். இன்னைக்கு விஜய் மட்டும் வரல அப்படின்னா நாம் முதலமைச்சர் உட்காந்து வைப் பண்ணிட்டு இருக்க மாட்டார். பெருவாரியான திமுகவுடைய டைமே பார்த்தீங்கன்னா விஜய் வேலைக்கு ஆக மாட்டார், ஒரு மாற்று கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுலேயே பாதி நேரம் போயிருக்கு. திமுக செய்த மிகப்பெரிய தவறே அரசியல் ரீதியாக இளைஞர்கள் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு புதிய அரசியலை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னும் போது, நீ தற்குறி, நீ சங்கி அப்படின்னு அவனை முத்திர குத்துற அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? நீங்கள் மெத்த படித்தவர்கள், பெரியாரை தெரிந்தவர்கள், திராவிட கொள்கைகளை கரைத்து குடித்தவர்கள் அப்படின்றதுனால நீ இன்னொருத்தனை பார்த்து சங்கின்னு சொல்லக்கூடிய, அல்லது உனக்கு தற்குறி, உனக்கு அரசியல் தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் அரசியலில் வா, அதுக்கப்புறம் ஓட்டு போடு, அதுக்கப்புறம் தேர்தலில் நில்லு அப்படின்னு யார் தீர்மானிக்கணும்? யார் அதை முடிவு செய்வது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் அந்த வாக்களிப்பது. நான் யாரை வாக்களிக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்றேன். அப்படிப்பட்டவங்க வாக்களிச்சாங்கன்னா அந்த வாக்குகள் ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, ஆபத்தா போகும். எப்படி, எந்த அடிப்படையில் அது ஆபத்தாக மாறும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. எப்படி வரும்? எப்படி வரும்? The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Stevamas Wellness, Cal's Believe in Better, Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cal's Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. அனைவருக்கும் வணக்கம். தி டிபேட் ஒருங்கிணைத்திருக்கும் ஃபார் த பீப்புள் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு முதல் கேள்வியை நான் தினேஷ்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு பக்கம் பெரிய ஜாம்பவான்கள்லாம் உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் நடுவில் என்னை கொண்டு எதுக்கு சிக்க நடுவில் உட்கார்ந்ததுக்கு நீங்க போட்ட ப்ளூ சட்டை மட்டும்தான் காரணம். ஒயிட் இருக்க வேணாமே நினைச்சு உட்கார வச்சோம். மற்றபடி அதான் நான் உங்களை வரவேற்கும் போதே சொன்னேன், களம் எப்படி இருக்கு, களத்துல விஜய் ஃபேக்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய வாதங்களை நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை அழைச்சேன். தமிழக தேர்தல் களம் ஒரு புதிய தேர்தலை சந்திக்க இருக்கிறது அப்படின்றது தான் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடியும் பல அரசியல் தலைவர்கள், பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம், சமீப காலமாக சொல்கிறேன் நான், சமீபத்தில்னா ஒரு 10-20 ஆண்டுகளில். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வரேன் அப்படின்னு சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதுக்கப்புறம் தற்போது விஜய் வந்திருக்கிறார். விஜய் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்பது தெரிகிறது. களத்தில் அது பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு பெரிய ஆதரவும் விஜய் தனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அது இந்த தேர்தல் களத்தில் பிரதிபலிக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. விஜய் அரசியல் களத்துக்கு வருவது ஏன், அவர் என்ன மாற்றம் பண்ணிட போகிறாரு அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். 2 ஆண்டு காலம் அவங்க என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இன்னும் எனக்கும் இருக்குது. அந்த கேள்விகள், ஏன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, ஏன் அவர் எந்த பேட்டியும் கொடுப்பதில்லை, ஏன் அன்றாடம் நடக்கின்ற பொது பிரச்சனைகளை பற்றி விஜய் பேசுவதில்லை அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இங்கு ஆட்சி செய்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை நோக்கி இருக்கக்கூடிய கேள்விகள், இன்னும் அந்த கேள்விகள் அப்படியே தான் இருக்கிறது. அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் வருவதில்லை.
ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரொம்ப சமீபத்தில் நாம் ரொம்ப கவலைப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழகமே, ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்த ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கஸ்டோடியல் டார்ச்சர் அண்ட் மரணம். இந்த சம்பவத்தின் போது திமுக எப்படி களமாடியது அப்படின்றத நாமெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ கோவிட் சமயம். பட் திமுக களத்தில் பெரிய அளவுக்கு அந்த இஷ்யூவை பற்றி பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தண்டனை பெற்று தருவோம் அப்படின்னாங்க. ஆனால் தற்போது அவருடைய ஆட்சி காலத்தில், திமுகவுடைய ஆட்சி காலத்திலேயே எத்தனை கஸ்டோடியல் மரணங்கள் என்பது நடந்திருக்கிறது அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது, என்ன மாறி இருக்கிறது? ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்கிறதே தவிர காட்சிகள் அப்படியே தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது தான் நமக்கு கிளியராக தெரியுது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த 14 பேர் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் காவல்துறை சுட்டிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல்கள்லாம் வரும்போது நாம் எல்லாம் கொந்தளித்தோம், நாம் எல்லாம் கேள்வி கேட்டோம், நாம் எல்லாம் இதை பற்றி பேச வேண்டும். இதில் யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கை வைத்தோம். அதற்கு எதிராகவும் அந்த 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 சம்பவத்துக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சில பேர் போய் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கே தெரியும், நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஸ்னோலினுக்காக தான் நான் இந்த எலெக்ஷனில் வாக்களித்தேன் அப்படின்னு சொல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள்லாம் ஏன் அரசியல் களத்துக்கு வந்தாங்க? அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்காக வாக்களித்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சியில் ஏதாச்சும் நடந்திருக்கிறதா பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு டபுள் ப்ரமோஷன் என்பது கிடைத்திருக்கிறது. அவங்க டிஜிபியாக ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய பென்ஷனில் ஒரு பிளாக் மார்க் இருக்காது, அவங்க கரியர் ரெக்கார்டில் ஒரு பிளாக் மார்க் இருக்காது. ஆனால் அந்த ரணங்கள் இன்னும் ஆறாமல் எங்கே இருக்கிறது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிறது. அவங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. எப்போ நியாயம் கிடைக்கும் அப்படின்னாங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அருணா ஜெகதீஷன் கமிஷன், நீதியரசர் அருணா ஜெகதீஷன் கமிஷன் போட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு கூட காவல்துறை அதிகாரிகள் மீது, உயர் அதிகாரிகள் மீது தவறு இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு பிறகு கூட இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது அப்படின்னா, அப்போ அதெல்லாம் மறந்துட்டு நாம் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை எழுப்பாமல் நாம் விஜய் வராரா, விஜய் அரசியலுக்கு வந்தது சரியா இல்லையா அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ளே போயிட்டோமா அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் களத்தில் நின்று போராட்ட களங்களில் கூட துணை நின்ற திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏன் முற்றிலுமாக அந்த 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 போராட்டக்காரர்களையே பீனலைஸ் பண்ணக்கூடிய, அந்த போராட்டக்காரர்களையே அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஏன் எடுக்கிறாங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் நடத்துகிற போராட்டத்தில் நியாயம் இருக்குன்னு பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு அந்த விவசாயிகளையே பிடிச்சி குண்டாஸ் போடுவாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? இந்த விவசாயிகளுக்கு மீது குண்டாஸ் ஏன் போட்டார்கள், எதுக்காக இந்த விவசாயிகள் இந்த அளவுக்கு பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க? அந்த சிப்காட்டை எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் ஒடுக்க நினைக்கிறது. அப்போ அதை பற்றி நாம் பேசாமல் கடந்து போவது எப்படி அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார் த பீப்புள் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆளுகின்ற அரசாங்கம் அது எந்த கட்சியாக இருந்தாலும், நம்ம அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்க வேண்டும், அது அக்கௌண்டபிலிட்டி. ஆளுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி தான். அப்போ இந்த எலெக்ஷனில் திமுக அதிமுக என்று இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் என்பது தற்போது ஒரு மும்முனை போட்டியாக, நாம் தமிழர் கட்சியோட ஒரு 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது அப்படின்னும் போது இதில் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம விவாதிட்டு இருக்கோம். எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, எந்த கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல மக்களாகிய நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாம் அக்கௌண்டபிலிட்டி கேட்குறோமா? ஒரு சம்பவம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை நாம் ஏன் வலியுறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். நான் எந்த கட்சியை சார்ந்தும் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கணும். கள்ள சாராய மரணங்கள் தமிழகத்தில் முதல் முறையாக நடந்தது. 20 வருஷங்கள் கள்ள சாராய மரணம்லாம் இல்லை. இந்த ஆட்சியில் கள்ள சாராய மரணம் மரக்காணத்தில் நடக்கிறது. 20 பேர், 20க்கும் மேற்பட்டவர்கள் இறக்கிறார்கள்.
இன்னும் ஓராண்டு காலத்திலேயே ஒரு 67 பேர் கள்ளக்குறிச்சியில் இறக்குறாங்க அப்படின்னா உங்கள் சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டாமா கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. இது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் ஏன் எழுப்ப மறுக்கிறார்கள், ஏன் அதை பெரிய அளவில் பேசலை அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி இருக்கிறதா அப்படின்ற ஒரு நிலைமையும் இருக்குது. அண்ணன் சீமான் தான் பல விஷயங்களில் பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவரை வந்து பாராட்ட வேண்டும். ஏன்னா யாரும் பேசாத பல்வேறு விஷயங்களை அவர் வந்து தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னும் போது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறது, ஏன் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து அவங்க கேள்வி எழுப்ப மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் புதிதாக ஒரு அணி வரும்போது, புதிதாக ஒரு கட்சி வரும்போது மக்களும் இளைஞர்களும் ஏன் அதை நாடி போகிறாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா, ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி மக்களை கைவிட்டு விட்டார்கள், அவர்களுடைய நலன் அப்படின்றது பிரதானமாகிவிட்டது அப்படின்றது தான் வந்து இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறது ஒன்று. தாவேகாவுக்கு ஏன் 15% வருது? விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது 8% தான் வந்துச்சு. தாவேகாவுக்கு ஏன் 15% வருது? தாவேகாவுக்கு ஏன் 20% வருது அப்படின்னா, இந்த இரண்டு கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு அயற்சி என்பது இருக்கிறது. சீமான் அவர்கள் மெல்ல மெல்ல வந்துட்டு இருந்தார், பேசி பேசி வந்துட்டு இருந்தார். ஆனால் அவர் வரதே வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலம் அந்த 8% வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நிறைய நேரம் அப்படின்றது ஆயிருச்சு, நிறைய காலம் என்பது ஆயிருச்சு. இன்னும் வந்து அவர் கூட்டணியோட போயிருந்தாருன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய பாதை, தேர்தல் பாதை அப்படின்றது என் வழி தனி வழி அப்படின்னு போகிறதுனால இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் அவருக்கு மக்களுடைய மனங்களை வென்றெடுப்பதற்கு. ஆனால் இங்கே இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் ஆல்டர்னேட்டாக வேறு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற அந்த ஏக்கம் என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் வந்து தாவேகாவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கும், தாவேகாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் வந்து களத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, களத்தில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க, இனி யாரோ புதுசாக வந்தால் வாக்களிப்போம் அப்படின்ற அந்த மனநிலை அப்படின்றது உருவாயிருச்சு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு பஸ் வேர்டாக பார்க்குறேன். பல இடங்களில் ஒரு மாற்றம் வரணுங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியல என்ன மாற்றம் வரணும், எப்படிப்பட்ட மாற்றம் வரணும் அப்படின்ற அந்த 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 யோசனையே அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. தர அளவுக்கு விஜய் இருக்காருன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அது எனக்கு தெரியலையே, அது மக்கள் ஓட்டு போடும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் மாற்றம் வர வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைத்து இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி செய்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஆட்சி முறை, அவர்கள் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்று, சொன்னது ஒன்று செய்தது ஒன்று அப்படின்ற அந்த நடைமுறை தான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு விஜய் மட்டும் வரல அப்படின்னா நாம் வந்து முதலமைச்சர் உட்காந்து வைப் பண்ணிட்டு இருக்க மாட்டார். இன்னைக்கு வைப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பல திமுக எம்எல்ஏ, பல திமுக அமைச்சர்கள்லாம் வந்து இன்னைக்கு பல இடங்களில் நான் பார்க்கறது, அப்சர்வ் பண்ணுறது, வைப் வித் சோ அண்ட் சோ எம்எல்ஏ அப்படின்னு போடுறாங்க. வைப் வித் ஏதோ ஒரு அமைச்சருடைய பேர் போட்டு போடுறாங்க. அதே மாதிரி வைப் வித் இது ஜென்சி அரசியல் பேச வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்து இன்னைக்கு ஜென்சிக்கெல்லாம் அரசியல் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படின்னா விஜய் ஒரு அரசியல் திட்டத்தோடு வந்திருக்கிறாரா, அரசியல் திட்டம் அவருக்கு இருக்கிறதா, அவருடைய பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து முழுமையாக வெளியே தெரியல. ஆனால் விஜய் அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னோடனே இப்போ விஜயுடைய கனவு என்ன அப்படின்னு நாம் கேட்குறோம், கனவு நிறைவேறுமான்னு கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி ஆளுகின்ற அரசாங்கம் போய் உங்களுடைய கனவு என்ன சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. இது வரைக்கும் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எந்த கட்சியும் வந்து அதை என்டர்டெயின் பண்ணதில்லை. திமுகவும் அதை என்டர்டெயின் பண்ணாது, அதிமுகவும் அதை என்டர்டெயின் பண்ணாது. இந்த பேச்சுவார்த்தை நோக்கி நீங்கள் அறிவாலயத்துக்கோ அல்லது அதிமுக அலுவலகத்துக்கோ போனீங்கன்னா கதவுகள் இமீடியட்டாக வந்து மூடப்படும். கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்றது தான் அவர்களுடைய பாலிசி. கூட்டணி ஆட்சி தான் சொல்லி கதவை ஒருத்தர் திறந்தே வச்சிருக்காரு, யாரும் போக மாட்டாங்களே. தேவையில்லையே, கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. ஆனா அந்த கூட்டணி ஆட்சி சொன்ன விஷயம் மற்ற இரண்டு கூட்டணிகள்லையும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ அது ஒரு அரசியல் தந்திரத்துக்காக அவர் செய்தாரா அல்லது இந்த டிமாண்ட் பேசப்பட வேண்டும் அப்படின்னு அவர் செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நானே என்ன கேட்குறேன், திமுகவில் ஒரு கூட்டணி மந்திரி சபை இருந்திருந்தால்
ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்திருப்பார். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்திருந்தால் ஒட்டுமொத்த பொறுப்பு, ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு ஒட்டுமொத்த பொறுப்பு யாருக்கும் இருக்கும்னா அந்த கூட்டணி மந்திரி சபைக்கு இருக்கும். அப்போ அந்த கூட்டணி மந்திரி சபையை நோக்கி எல்லா கட்சிகளும் வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது உருவாகும். இன்னைக்கு நாம வந்து ஒரே ஒரு கட்சியை பார்த்து கேட்டுட்டு இருக்கோமே, நாம ஏன் அந்த நீங்க கர்நாடகாவில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அமைச்சர் ஆகலாம் தெரியுமா? கர்நாடகாவில் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவா வராங்க. ஆதரவு பத்தலை அப்படின்னா அவங்க வந்து அமைச்சர்கள் ஆகிறாங்க. அமைச்சர்கள் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, ஒரு கூட்டு மந்திரி சபைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. ஒரு கட்சியோடைய கேமா இது மாறாது இல்லையா? ஒரு கட்சியோடைய ஆட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரு குடும்பம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகிறது. அப்படின்னும் போது அந்த இடத்துல நாம ஏன் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ ஆகவே அந்த மாற்றங்களை நோக்கி நாம் நகருகிறோமா அப்படின்றதும் வந்து இந்த தேர்தல் தீர்மானிக்கும். இந்த தேர்தலில் நான் ஏற்கனவே சொன்னது போல விஜயகாந்த் ஒரு பெரிய பாப்புலர் ஆக்டர். அவர் வரும்போது 8% வாக்கு. விஜய் அதை விட கூடுதலாக செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார். அவருடைய வாக்கு சதவீதம் 15% அல்லது 20% வருது அப்படின்னா இங்க வந்து ஒரு ஹங் அசெம்பிளி மாதிரி ஒரு சூழல் வரும், ஒரு தொங்கு சட்டசபை அப்படின்ற ஒரு சூழல் பேசும்போது 34%, 40% மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. இந்த மேடையில் இருக்கிற யாருமே முடிவு பண்ண முடியாது. யாரு? இல்ல நான் ஒரு பத்திரிகையாளரா வரக்கூடிய சர்வேக்கள்ல இருந்து நான் பார்க்கிறேன் 15லேருந்து 20 அப்படின்றாங்க. மேபி கூடுதலா கூட போகலாம். விஜய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சு, இப்ப சாட்டையெல்லாம் வந்து டெய்லி வீடியோ போட்டு விஜய் பேச வச்சிருவார் போல. பேசுவாரு, பேசிதான் ஆகணும், பேசாமல் இருக்க முடியாது. நீங்க மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் பாதிக்கப்படும் போது, மக்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி எந்த அரசியல் கட்சியும் பேசாமல் மக்கள்கிட்ட போக முடியாது. பேசிதான் ஆக வேண்டும். அந்த கட்டாயத்தையும் மக்கள் உருவாக்குவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக விஜய்க்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அதற்கு விஜய் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுல என்ன அண்ணனோட இருக்க மாற்று கருத்து இல்லை. ஆனா இதே விஜய் திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால், அறிவாலயத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு திமுகவுடன் நான் கூட்டணிக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயை நோக்கி இத்தனை கேள்விகள் எழுந்திருக்குமா அப்படின்னா எழுந்திருக்காது, கேட்டிருக்க மாட்டாங்க. அரசியல் அப்படின்றது அதுல ஒரு சந்தர்ப்பவாதம் இருக்கிறது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். அதுதான் யதார்த்தம். அப்புறம் என்ன விஜய் மாற்று அப்படின்னு கேக்குறாங்க. வரலையே, அதனால தானே இவ்வளவு கேள்விகள். வந்திருந்தால் கேள்விகள் வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். விஜய்க்கு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு விஜயை நோக்கி தான் வந்து எல்லா கேள்விகளும் இன்னைக்கு எழுப்பப்படுகிறது. பெருவாரியான திமுகவுடைய டைமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வேலைக்கு ஆக மாட்டாரு, ஒரு மாற்று கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுலயே பாதி நேரம் போயிருக்கு. அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பேரே சொல்லாம, கட்சியுடைய பேரே சொல்லாம சில நாள் பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா? அட்ட தாஜ்மஹால்னு சொன்னது யாரு? உங்களுக்கு தான் கவலை இல்லையா? அட்ட தாஜ்மஹால் தானே ஒரு பொருட்காட்சியில வச்சிருக்க, ஓரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு காட்சி பொருள் தானே. ஏன் பயப்படுறீங்க? வைப் வித் எம்கேஎஸ் ஏன் பண்ணணும்? அதுக்கான நோக்கம் என்ன? இளைஞர்களோட நாம வந்து தொடர்புல இருக்கோம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன இருக்கு? முதலமைச்சருக்கு வைப் பண்றதா வேலை? அதை விட முக்கியமான வேலைகள் இல்லையா? அதுவும் எல்லா தரப்பினரையும் சேர்ந்து சந்தித்து அவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், முதலமைச்சர் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள்ல போகும்போது அவரே நடந்து போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பார்க்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒன்றும் யாரும் கேட்கலையே. நீங்க தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அது எதற்காக? இளைஞர்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தானே. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த அழுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தானே அதற்கு பொருள். தொடர்ந்து இளைஞர்களோட தான் உரையாடிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை கட்சியின் சார்பாக பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறவங்களா இருக்கட்டும், இளைஞர்களோட தான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா முதியவர்களுக்காக கூட்டம் போட்டு இருந்தாங்க, இளைஞர்களுக்கு தான் கூட்டம் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. திமுக செய்த மிகப்பெரிய தவறே அரசியல் ரீதியாக இளைஞர்கள் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலம் அவர்கள் வந்து பெரியாரை பற்றியோ திராவிட கருத்துகளையோ அந்த இளைஞர்கள் பட்டாளத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்றது தான் வந்து அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. தற்போது அதை சரி செய்வதற்காக தான்
இளைஞர்கள் பாசறை, அந்த திராவிட மாடல் பாசறை அதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்ற இன்னைக்கு ஒரு கட்டாயம் என்பது உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு புதிய அரசியலை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னும் போது, நீ தற்குறி, நீ சங்கி அப்படின்னு அவனை முத்திர குத்துற அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? நீங்கள் மெத்த படித்தவர்கள், பெரியாரை தெரிந்தவர்கள், திராவிட கொள்கைகளை கரைத்து குடித்தவர்கள் அப்படின்றதுனால நீ இன்னொருத்தனை பார்த்து சங்கின்னு சொல்லக்கூடிய, அல்லது உனக்கு தற்குறி, உனக்கு அரசியல் தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் அரசியல்ல வா, அதுக்கப்புறம் ஓட்டு போடு, அதுக்கப்புறம் தேர்தலில் நில்லு அப்படின்னு யார் தீர்மானிக்கணும்? யார் அதை முடிவு செய்வது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் அந்த வாக்களிப்பது. நான் யாரை வாக்களிக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்றேன். அரசியலை தெரிந்து கொண்டுதான் நீ அதை செய்ய வேண்டும் அப்படின்றதை யார் வந்து அந்த வரைவுரைகள்லாம் கொண்டு வருது? இல்ல அப்படிப்பட்டவங்க வாக்களிச்சாங்கன்னா அந்த வாக்குகள் ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, ஆபத்தா போகும். எப்படி எந்த அடிப்படையில் அது ஆபத்தாக மாறும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. எப்படி வரும்? எப்படி Okay, வருங்க? okay, அண்ணா, நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபி உள்ள வந்துரும் நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த திமுக கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு தமிழக மக்கள் கொடுக்கறாங்கன்னு, தமிழக மக்களுக்கு தெரியும்னா யாரை உள்ள விடணும், யாரை உள்ள விடக்கூடாது அப்படின்னு. அதை தமிழக மக்கள் முடிவு செய்வாங்க. நீங்க இன்னைக்கு வரக்கூடிய இந்த இளைஞர்கள், அவர்களுக்கு நாம் பேசுகின்ற இந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, அரசியல் சாசன சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருக்கிறது அப்படின்னா அவனையும் நம்ம அரசியல் பக்கம் இழுத்துட்டு வரணும். அதுதான் வந்து திராவிட இயக்கங்கள் செய்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறியதனால்தான் இன்னைக்கு வந்து அவர்களை எதிரியாக பார்க்கறாங்க. அது ஒரு சினிமா கூட்டம்ன்றாங்க, அது ஒரு ரசிகர் கூட்டம்ன்றாங்க. நீங்க ஏன் அந்த சினிமா கூட்டத்தையும் அந்த ரசிகர் கூட்டத்தையும் உங்களால் ஏன் அரசியல் செய்ய முடியவில்லை, அரசியல் படுத்த முடியவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு இல்லையா? ஏன் உங்களுக்கு அந்த பயம் வருது? எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது கூட அப்படிதான் சொன்னாங்க, அவரை பார்க்க தான் வராங்க, அவருக்கு வாக்களிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வாக்களிப்பாங்க. மக்களுக்கு தெரியும் யாரை ஆட்சியில் அமர வைப்பது, யாரை அமர வைக்க கூடாது அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரியும்னு. அதனால உள்ள வந்துரும் அப்படின்னு அந்த அச்சம் எல்லாருக்கும் இருக்கலாம். அதுக்காக நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நின்று நீங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. மாறாக ஒரு புதிய அரசியல் கட்சியை நீங்க தற்குறி கூட்டம் அப்படின்னு அதை புறந்தள்ளுவது அப்படின்றது எப்படி நியாயமான ஒரு அரசியலாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ள அவ்வப்போது வரும். தெரியாம சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி 1000 பேர் பேசியிருக்காங்க. 1000 தலைவர்கள் தவறான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு தலைவர் வந்து ஒரு தவறான கருத்தை அவர் பதிவு செய்து விட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு இனிமேல் அரசியல் வருவதற்கான அருகதையே இல்லை, அவர் அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? மற்ற தலைவர்கள் எல்லாம் எந்த கருத்தையும் சொல்லவில்லையா? நான் கேட்கிறேன், ஆட்சியாளர்கள், நான் ஏற்கனவே பேசின விஷயம் தான், ஆட்சியாளர்களை பார்த்து நாம எழுப்ப வேண்டிய கேள்விகள் ஏராளமான கேள்விகள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. நடந்திருக்கா இல்லையா? ஏன் அமைதியா இருக்கீங்க? நடக்கலையா? நடந்துட்டே இருக்கு இல்லையா? அண்ணா அண்ணா திருட்டு இல்ல, முறைகேடு. புது விளக்கம். திருட்டுக்கும் முறைகேடுக்கும் விளக்கம். திருட்டுக்கும் முறைகேடுக்கும் விளக்கம் கொடுக்கறாங்க. திருட்டு இல்ல, முறைகேடு அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த முறைகேடுக்கு காரணம் யார்? அந்த நபர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? இந்த முறைகேடுக்கு காரணம் யார்? அந்த நபர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்றது கேள்வி. இந்த நாட்டில் நம்ம மாநிலத்தில் எவ்வளவு கஸ்டோடியல் மரணங்கள் நடந்திருக்கு? யார் பொறுப்பு? எத்தனை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை காவல் உயர் அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தரை சொல்லுங்களேன். கஸ்டோடியல் மரணங்கள் எல்லாம் நாங்க வந்து ஏத்துக்கிறோம்னு அர்த்தமா அமைதி காப்பதுனால? அப்போ இந்த கேள்விகளை எல்லாம் வந்து எழுப்ப வேண்டிய இருக்கு இல்லையா? சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது, விசிகா அதற்கு எதிராக போராடுகிறது, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. பிரச்சனைகள் ஒரு தனி சட்டத்தை ஏத்துறதுக்கு நீங்க ஒரு கமிட்டியை போட்டு தான் சட்டம் கொண்டு வருவீங்களா? ஒரு பிரச்சனைன்னா அதற்கு எதிர்ப்பதற்கோ அதை சரி பண்றதுக்கோ உங்ககிட்ட இல்லையா? ஒரு ஐடியாவே இல்லையா உங்ககிட்ட? இல்ல திரு ஷபீர், அதுக்கு மாற்று நான் வந்தா இதுக்கு இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒருத்தர் சொன்னாதானே அவரு சொல்றதை விடுங்க, சொல்லாதவரை ஏன் கேட்கறீங்க? நான் கேட்கிறேன், இருக்கிறவரை நான் கேட்கிறேன். இப்ப ஆட்சி நடக்கின்ற ஆட்சியை பார்த்து நான் கேட்கிறேன். அவர் சொன்னாரு சொல்லல அப்படின்றது என் பாயிண்ட் கிடையாது.
நான் கேட்கறது என்னன்னா, அப்ப மக்களுக்கு ஆப்ஷன் நீங்க இல்ல. நீங்க ஒரு அரசியல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னா மக்களுடைய கவனம் வந்து சொல்லாதவர்கள் யாரோ வராங்க அப்படின்னும் போது அவர்கள் பக்கம் திரும்புமா இல்லையா? இப்போ ஒரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு அமைச்சராக இருந்திருந்தாருன்னா ஒரு கூட்டணி மந்திரி சபையில கேட்டிருக்கலாம்ல. டெய்லி 8 மணிக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டார் இல்லையா? பதில் சொல்லணும்னு கட்டாயம் வந்திருக்கும் இல்லையா? கேள்வி மட்டுமே கேட்டிருக்க மாட்டார் இல்லையா? அப்ப நாம எந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது, கூட்டணி ஆட்சி அவங்க கிடையாது அப்படின்றாங்க. அப்ப அந்த கட்சிக்கு மட்டுமே எல்லா நல்லது கெட்டதுக்கும் அவங்க தான் பொறுப்பு, அவங்க கிட்ட தான் கேட்கணும். கூட்டணி கட்சிகள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டுல சங்கம் வைக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னாங்க. சங்கம் வைக்க உரிமை இல்லை அப்படின்னு ஊழியர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை எப்படி நாம வந்து கடந்து போக முடியும்? கூட்டணி கட்சியில இருந்து கொண்டு பேசியவர்கள்லாம் வந்து அந்த போராட்டத்தை ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் தான் அதை அட்ரஸ் பண்ணாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துல அது வந்துச்சுன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இளைஞர் அணியை வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 68 ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாரு. அந்த இளைஞர் அணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாரு. ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த இளைஞர் அணிக்கு எத்தனை தலைமைகள் மாறி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. எத்தனை தலைமை? மொத்தமா 3 இருக்குமா? 3 நடுவுல 3 தான். யாரு சொல்லுங்க? சாமிநாதன் மட்டும்தான் அவுட் சைடு, மற்றதெல்லாம் சேம் சைடு தான். அப்போ ஒரு இளைஞர் அணிக்கு மட்டுமே அங்க வந்து இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் எங்க? ஒரு இளைஞர் அணியை உருவாக்குறீங்க, அந்த இளைஞர் அணியிலேயே உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருவருமே தலைவராக நீண்ட காலமாக பயணிக்கிறாங்க அப்படின்னும் போது மாற்று கட்சியில வந்து வரக்கூடியவர்களுக்கோ அல்லது மற்ற இளைஞர்களுக்கோ வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் போது அப்புறம் எப்படி இளைஞர்கள் உங்களை நோக்கி வருவாங்க? அப்புறம் எப்படி இளைஞர்களுக்கான ஒரு திட்டத்தை நீங்க வகுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வந்து நமக்குள் இருக்கிறது அப்படின்னும் போது இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து வேற ஒரு நடிகர் பின்னாடி போறாங்க, மற்றவங்க பின்னாடி போறாங்க அப்படின்னு நாம குற்றம் சாட்டுவதை தாண்டி அவர்களை எப்படி அரசியல் படுத்துவது, அவர்களுக்கு என்ன அரசியல் தேவையோ அந்த அரசியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். வேற எந்த கட்சிகள் அதெல்லாம் தாவேகாக்கு மாறுறாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? எந்த கட்சியும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஓகே. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் வர வரைக்கும் வந்து அந்த பாயிண்ட வந்து சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கு. நன்றி.